நம்ம ஸ்ரீரங்க கோயிலை மையமாக வச்சு கட்டப்பட்டது தான் நம்ம திருச்சி ஏர்போர்ட்டுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த திருச்சி ஏர்போர்ட்டை நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலோட அமைப்பு தான் இருக்கும். அந்த சாமி தான் அங்கே விற்றிருக்கிறாங்க. நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே அந்த கோயிலில் நம்ம பெருமாள் எடுத்திருக்க 9 அத்தனை வகையான அவதாரத்தையும் அவங்க வந்து அழகாக டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பெருமாள் வந்து எத்தனை அவதாரம் எடுத்தாரோ அத்தனை அவதாரமும் அதோட கதைகளையும் அழகாக வந்து மையமாக வைத்து அவங்க வந்து அழகாக டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டு வந்து புதுசாக இப்போ இருக்கிறது எல்லாமே இன்டர்நேஷ்னல் வந்து புது ஏர்போர்ட்டுக்கு தான் வராங்க. ஸோ கண்டிப்பாக இதை மறக்காமல் பாருங்கள். அந்த பிக்சரைசேஷன் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுலேருந்து வந்தால் நம்ம இமிக்ரேஷன். இது வந்து என்னென்னா, நம்ம உள்ளே வந்த உடனே நம்மளுக்கு போர்டிங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க. அந்த போர்டிங் பாஸுக்கு நம்ம கையில் பாஸ்போர்ட்டும் நம்மளோட ஐபிஏவும் இருக்கணும். சப்போஸ் ஐபிஏ இல்லாதவங்க கார்டு வச்சுருப்பாங்க. சிங்கப்பூரியனா சிங்கப்பூரியன் கார்டு, பிஆர்னா பிஆர் கார்டு, எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, எஸ் பாஸ்னா எஸ் பாஸ் கார்டு. அவங்கவுங்க கார்டு வச்சுருப்பாங்க. நியூலி அரைவர் ஐபிஏ வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து அந்த இமிக்ரேஷன் அத்தாரிட்டிஸ் யார்கிட்ட போயிட்டு நீங்கள் கொடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க என்ன செஞ்சுடுவாங்க அப்படின்னா, அதை செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போர்டிங் பாஸ் போல் தருவாங்க. அதுலேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இது வந்து யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த இமிக்ரேஷன்லாம் முடித்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து அந்த போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. ஸோ இதான் அந்த போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. இப்போ நம்மளுடைய பேர் இருக்கும். அதில் எங்கேருந்து எங்கே நம்ம போகிறோம், நம்மளுக்கு டேட்டு, ஃப்ளைட் நம்பர் என்ன, சீட்டு நம்பர் என்ன, செக்இன் டேட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. இது கொடுத்தோடனே இங்கே ஒரு செக்கிங் ப்ரொசீஜர் இருக்கும். இந்த செக்கிங் ப்ரொசீஜரில் நம்மளுடைய ஃபோன், வேலட், பர்ஸ் எல்லாமே வாட்ச்லேருந்து கழட்டி வச்சிடணும். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. ஒரு சின்ன குண்டூசினாலுமே அது வந்து சத்தம் கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டிவி வந்து எல்லா இடத்துலையுமே டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த டிவி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த ஃப்ளைட்டுக்கு போகிறோம், எத்தனை மணிக்கு கிளம்ப போகுது, என்ன அரைவல்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அது டிஸ்ப்ளே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு வந்து நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கே போர்டில் தெரிஞ்சிடும். எங்கே பார்த்தாலும் டியூட்டி ஃப்ரீன்னு இருக்கும். அது என்னென்னா டியூட்டி ஃப்ரீன்னு இருக்கும். நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கிக்கோங்கன்னா அதோட ரேட் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு டியூட்டி ஃப்ரீ, 50% கேஷ்பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்து அங்கே தந்துருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தாங்கன்னா எல்லாம் இந்த ஐட்டமுக்கு தான் வந்து மக்கள் வந்து குவிஞ்சி கிடக்கும். அதே போல் சிட்டிங் ஏரியா அப்படின்னு பார்த்தாலுமே இப்போ இந்த திருச்சி ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் திருச்சி ஏர்போர்ட்டை. அவங்க வந்து ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு என்விரான்மெண்டல் க்ளீனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், ரெஸ்டிங் ஏரியா பாருங்கள். நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டு வந்து சேஞ்ச் ஓவர் ஃப்ளைட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அப்போ நம்மளுக்கு ரெஸ்ட் ஏரியாவுமே செம்மையாக இருக்குது. எனக்கு இது வந்து நல்லா பெருசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒர்க்கில் இருக்குது ஒரு லிமிட்டட் ஆஃபர் தான் ஒர்க்கில் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிளானிங், ஸ்ட்ரக்சர் எல்லாமே பக்காவாக இன்டர்நேஷ்னல் அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா டீ ஷாப் உள்ளார ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்லலாம். வெளியில் வந்து நம்ம ரோட் கடையில் வந்து ஒரு டீ குடித்தா 10 ரூபா, ஒரு ஹோட்டலில் உள்ளே போய் டீ குடித்தா 15 ரூபா. அந்த ஹோட்டலுக்கு தகுந்த போல் 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார்ன்ற தகுந்த போல் அந்த டீ வேரியேஷன் ஆகும். இப்போ நம்ம இதுக்குள்ளார போய் டீ குடித்தோன்னா ஒரு டீயே 100 ரூபா, 200 ரூபா தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் நம்மளுக்கு மரியாதை கிடைக்குன்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே இதுதான். வாழ்க்கையில் நம்ம நல்லா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தோற்று போயிட்டான் அவன் தோற்று போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊருக்காக நம்ம வாழக்கூடாது, நம்மளுக்காக வாழணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து திருச்சி ஏர்போர்ட் ஆச்சு. அங்கே பாருங்கள், சிட்டிங் ஏரியாவிலேருந்து ரெஸ்டிங் ஏரியாலேருந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்காங்க. ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ளைட் ஏரியாச்சு. இப்போ இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த சீட் நம்பர் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கரெக்டாக அலோகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே கண்டிப்பாக அதை பார்த்துட்டு உங்களோட சீட்டில் நீங்கள் இப்போது சிங்கப்பூர் அரைவல் ஆகிடுச்சு. இதுதான் இமிக்ரேஷன் ஹால். இப்போ இதுக்குள்ளே போனீங்கன்னா சிங்கப்பூரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிங்கப்பூரில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு க்யூ கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா சிங்கப்பூரியனுக்கு ஒரு க்யூ, சிங்கப்பூரியன் அண்ட் பிஆர் சிட்டிசன்ஸுக்கு. அங்கே பாருங்கள், சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு விசிட்டர்ஸ்ன்றவங்க எல்லாருமே இந்த எஸ் பாஸ், இ பாஸ் எல்லாருமே விசிட்டர்ஸில் வருவாங்க. இங்கே யாருமே நம்மளுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கைட் பண்ணணும். நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி டேரெக்டாக போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக
கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி.